யாரும் இருக்க மாட்டாங்க 4 பேருக்கு. யார் இங்கே? சாமி நான் இங்கே. காவலா சாமி நலம்பானை. என்னமோ இருக்கிற கடவுளை என் ஜோத்து தின்னு போட்டு என் புண்ணியத்துல மகராசனா வாழ்றேன். சுகத்துடன் வாழ்வாய். ஆமாங்க. அப்படியே ஆகட்டுங்க. என்னடா நான் சிரிப்பு, உன் எதிர் சிரிப்பு. நீங்களும் சிரித்தீர்கள், நானும் சிரித்தேன். நான் சிரித்தது என்ன சிரிப்பு? நீங்க சிரித்தது ஆனந்த சிரிப்பு. நான் சிரிக்கிறது ஆணவ சிரிப்பு. என்னை பார்த்து ஆணவ சிரிப்பு. நாட்டுக்கு நாடு மகாநாடு. பேரும் பூர பெற்ற அழகு பொன்னாடு. நாட்டுடைய பெயர் என்ன? நாட்டின் பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாடு. இந்த கிராமத்துடைய பெயர் அவங்க சொன்ன ஊரு பேரு. இப்ப நம்ம வந்திருக்கிறோம் அந்த ஊரு. அட வந்திருக்கிற அந்த ஊர் பேர் என்ன? அவங்க சொன்னாங்க அதே ஊரு. டேய் அந்த ஊர் பேரு தான் என்னன்னு கேட்டேன். எத்தனை பா குடும்ப ஊர் சொன்னாங்க இல்லையா? அந்த ஊரு. உங்களுக்கு கேட்டாங்களா? உங்களுக்கு கேட்டாங்க. அவர் ஏன்னு கேக்குறாரு, நான் அவர்கிட்ட சொல்றேன். கம்முனு பேசாம உட்காரு. டேய் எத்தனை பாக்கு கொடுத்தாங்களே ஆமாங்க, அந்த ஊர் பேர் என்ன? ஏங்க வந்தாலும் சோறு தின்னு போனோம்ல. ஆமா. அப்ப சாப்பிடும்போது சொன்னாங்கல்ல, ஆமா இந்த ஊருக்கு தான் வந்திருக்கேன்ட்டு. அந்த ஊர் தான் சாமி. சோறு திங்க போகும்போது சொன்னாங்களே அந்த ஊர் பேர் தான் என்ன? அதே ஊருங்க. டேய் போய் தெளிவா தான் கேக்குறேன். சரி இந்த ஊருக்கு பேர் ஒன்னு இருக்கும்ல? ஆமாங்க. அந்த ஊர் பேர் என்ன? அவங்க சொன்னாங்கல்ல. ஆமா அந்த ஊரே தான். ஏய் ஓய் பூஷர் பண்ணறல இறந்து போயிட்டாரல. இறந்துட்டாருங்க. ஆமா கூத்தாறமல்ல 3 வருஷமா ஆச்சுங்களா? 3ஆவது வருஷம் ஆறமாங்களா? ஆமா. அத அப்ப வந்திருக்கறோம்ல அதே ஊர் தான். கரெக்ட்டா வாழ்ந்து. அட டேய் அந்த பூசேயப்பா வாழ்ந்தாங்கல. அந்த ஊர் சொன்னீங்க. அந்த ஊருக்கு தான் பேர் என்னன்னு கேட்டேன். அதே ஊர் தாங்கறல. ஏண்டா பேரெல்லாம் மாத்தலங்க. பேரெல்லாம் மாத்தற. அதே பேரெல்லாம் மாத்த மாட்டாங்க. ஊருக்கு பேர் மாத்த மாட்டீங்க. பேரெல்லாம் மாத்த அதே ஊர் தான். ஊர் விட்டு தான் போய் ஊர் விட்டு போயிருவோம் காலையில. ஆனா பேரெல்லாம் மாத்துறது இல்ல. என்ன? ராமபுரம் எங்க? ஆமா கால்பனாக்கி பட்டிங்க. கால்பனாக்கி பட்டி என்றா சம்பளம் வாங்க போங்க. கால்பனாக்கி பட்டி. ஏங்க நான் 1000 சொல்லுங்க, ஏன் பேசாங்க கேக்குறீங்க? ஓஹோ இன்னும் காலப்பனாய் இல்ல ராமபுரம். நம்மளை போல் நாடக வித்வானுக்கு ஒரு தேர்ச்சிருந்த மச்சிமாதேசம் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்தட்ட அப்பமார்களும் பெண்ணாக பிறந்தட்ட அரும்பெரும் தாய்மார்களும் மற்றும் மாணவர்களும் இந்த சபையில் இணைந்து காட்சியளிக்கின்றார். உண்மைதானே? கற்றது கற்காதது ஏட்டில் உள்ளது. நம்மளால் எடுத்து நம்மளால் முடிந்த அளவுக்கு எடுத்தோடு இங்கே வந்திருக்கிறோம். இங்கே எத்தனையோ குரு பிரியர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் நாடகத்துக்கு பார்ப்பதற்காக. 200 கிலோமீட்டர் கண்டாண்டு நாடகத்தை காண்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். வாழ்க தமிழ், நாடக கலை. நாடக கலை சொல்றாரு வந்து ஒரு நைட் ஆடிட்டு போங்க அப்படின்னு அவங்க வர சொல்றாரு. மேல கூப்பிடுறாங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 20 பேரா? 19 பேர் மட்டும் மேல போங்க, நான் மட்டும் இருந்துக்கிறேன். நான் வரல. யார் கோமாளி போடுறாங்க? வாழ்க தமிழ், வளரும் நாடக கலை. கல்விக்கு கலை இல்லை, கற்பதற்கு வயதில்லை. அப்படிப்பட்ட இந்த நாடக கலையே இந்த தினமாகிய செங்கவேல் துணை கலைமகள் நாடக சபா குழுவினை அழைத்து வந்து இங்கே நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். அன்பு தெய்வங்களாக வரக்கூடிய நமது கலைக்குழு சார்பாக நம் நாடகத்தை காண வந்த ரசிகர் பொதுமக்களுக்கும் குழுவின் சார்பாக முதல் பணிவான வணக்கம். நமக்காக சாப்பாடு ஏற்பாடு. ஆமாங்க. தீப ஒளியும் தெய்வீகமான திருச்சபை அமைத்து கொடுத்து சாப்பாடு ஏற்பாடு மிக ஒரு சிறப்பான முறையில தலவாழ இலை முதவாழ பழம் அப்பளம் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வைத்து நமக்கு போகின்ற அளவுக்கு அன்னபோஜனத்தை வாரி வாரி வழங்கினாங்க. சாப்பாடு இன்னும் சொல்ல முடியாதுங்க.
சாப்பாட்டுக்குன்னு ஒரு கூத்து நம்ம ஆடிப்பட்டு போகணும். இன்னைக்கு ஆடிடலாம். இன்னைக்கு ஆட வேண்டாம். நான் காலையில போய் லோன் கட்டணும். இன்னைக்கு வேண்டாம். நம்மளுக்கு எப்ப கூத்து இல்லாம இருக்குதோ அப்ப வந்து ஆடிப்பட்டு போயிரு. சாப்பாடு கூத்து வந்து ஆடிப்பட்டு போயிடலாம். ஏங்க நான் நெசமாலும் சொல்றேங்க. நேத்து கூட ஒரு ஊர்ல ஆடணும் இல்லைங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சுங்க? அங்க கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியும். சாப்பாடுனா சாப்பாடு தான், குழம்புனா குழம்பு தான், பருப்புனா சாம்பார்னா சாம்பார் தான், அப்படியே பொச்சுனா பொச்சு தான், கொப்பளம்னா கொப்பளம் தான். ஆமாடா அப்பளங்க இத்தனை வகையா வச்சாங்க. சாப்பாடுல இன்ன அளவு குறையில்லைங்க. ஆனா இருந்தாலும் ஒரே ஒரு குறை தான். பத்தி சொல்லு, சாப்பாட பத்தி குறைன்னு விழுன்னு சொல்லிடாத. நிஜமாலுங்க நான் மனசுல பட்டு சொல்லி போடுவேங்க. சாப்பாடு குறையே கிடையாது. யாருக்கு இங்க குறையில்லாம சாப்பிட்டோம். நீங்க குறையில்லாம சாப்பிட்டீங்க, எனக்கு ஒரு குறை இருக்குங்க. என்னடா வர? ஏய் பைத்தியக்காரனோட பேசுற. என்ன குறை வச்சாங்க உனக்கு? முக்கியமா குறைய வச்சுட்டாங்கப்பா. சாப்பாடு என்ன தெரியுமா குறைங்க? என்னடா சொல்றா சமையல மாட்ட சொல்லி உப்பு இல்லையா? சமையலாம அப்படியே உட்கார்ந்து பஜ்ஜி போட்டுட்டு. ஆமா ஆமா ஒண்ணு வச்சாங்கடா கேட்ட உடனே வச்சாங்கடா. உப்புல குறையிலப்பா, உப்பு வச்சுட்டாங்கப்பா கேட்ட உடனே. ஆனா இருந்தாலும் ஒண்ணே ஒண்ணு தான் குறை. பஜ்ஜி ரெண்டு சேர்த்து வச்சிருப்பாங்களே. பஜ்ஜி 3 வச்சாங்க எனக்கு. சரி அப்புறம் ரெண்டு சேர்த்து வச்சாங்க. அப்புறம் 4 வச்சாங்க. சாப்பாடு மறு சாப்பாடு வச்சாங்க. மறு சாப்பாடு 3 வாட்டி வாங்கி சாப்பிட்டேனே. என்னடா குறை கண்ட? ரசம் மட்டும் கொஞ்சம் தண்ணியா போயிருச்சு, அதான் குறை. ரசம் தண்ணியாட்டு இருக்காம பின்ன எப்படி இருக்கும்? ரசம் தண்ணியாட்டு தான் இருக்குமா? தைராய்டு என்ன கெட்டியாவே இருக்கும். எங்க வீட்டுல 2 வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கிள்ளி போடுறாங்க. இது ரசம்ங்கறாங்க. அது வந்து பச்சை ரசம். ஓ அது பச்சை ரசம். ஆமா இது புளி ரசம். இது புளி ரசம். சரி நீ புடுக்கு தட்டி போகாரு. நண்பா இப்படி ஏற்பாடு செய்து சாப்பாடு என்ன முறை இல்லைங்க. குறை கிடையாது. ஆமாங்க. இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய பூசாரி ஐயா. ஐயா யார்? என்ன? செங்கோட்டையன். இதோ இந்த பூமியிலே வாழ்ந்தது போதும் என்று பையோவும் போய் சேர்ந்தார். உழைத்தது போதும் என்று பொண்ணுலோகம் போய் சேர்ந்தார். அவருக்கு எப்படி எப்படி அவர் சேமம்? மரியாதைக்குரிய குருவாக விளங்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு எல்லாம் அணைப்பணி வேலை செய்யக்கூடிய பூஜாரியா செங்கோட்டையன் அவர்கள், அதாவது 3வது வருடம் இன்று சிறப்பாக ஒரு தெருக்கூத்து என்று அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். உண்மைதானே? அந்த ஐயனுக்காக இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேலத்தார் ஐயா பூஜரிக்காக நமக்காக 50 ரூபாய் அன்பு செய்திருக்கிறார். அவருக்கு நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி. வணக்கம். இந்த தினமாகிய நாடகம் என்ன நாடகம்? ஒரு மிகப்பெரிய ஒரு பக்தியான நாடகத்தை வச்சிருக்காங்க. சரி, இங்கே ஒரு சிறப்பான ஒரு நாடகம் அமைந்திருக்குது. சரிங்க. ஆடாத அருங்கூத்தாடினாலும் அர்ஜுனுடைய தவறுக்கு நிகராகாது. ஸ்ரீ மகாபாரத கதையிலே பார்த்தால் அர்ஜுனன் தவசி அது ஒண்ணு. இன்னும் பொண்ணு வராது. பொன்னாண்டவருடைய சரித்திரத்துல பொன்னர் சங்கர் நானும் சரித்திரத்துல பெரியாண்டிச்சி அம்மன் தவசி. சரிங்க. நாம் ஆட வந்தது வரணமல தவசி.
வர்ணமல தவசி என்று சொல்லக்கூடிய இன்று நாம் வீட்டுக்குரிய நாடகம் என்ன? வர்ணமல தவசி. வர்ணமல தவசி நாடகத்தை வச்சிருக்கிறோம். ஆமா, சரிங்க. பெண்ணாகப்பட்டவன் வர்ணமல தவசிக்கு போகக்கூடிய நாடகம். அப்படிப்பட்ட ஒரு நாடகத்துக்கு வைத்திருக்கிறோம். இந்நாடகத்துல நான் தர்பார் அடி வந்திருக்கேன். நான் யார்? என்னுடைய பெண் எம்மால இந்த கதையில என்ன ஆரம்பம் தெரியும். பட்டினமா 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 புரிந்ததா என்ன? சாமி, நீங்கள் சொன்னது என்றால் எனக்கு தெரியும். இதோ நான் ஆண்டு வரும் சாமிராஜ்யமோ காவேரியப்ப பட்டினம். ஓ, நாடோ காவேரியப்ப பட்டினம். என் நாடோ காவேரியப்ப பட்டினம். காவேரியப்ப பட்டினம் உண்மைதான். காவேரியப்ப பட்டினத்துல ஜெகதூரம் பரிவாரம் செய்யக்கூடிய எனது பெயரோ மாத்தோட்டா செட்டியார். பொறுமை. அவரே ஒரு பேர் சொன்னார்ல? ஆமா. அவர் என்ன பேர் சொன்னாரு? மாட்டோதேன். நீ கண்டுபிடிச்சியா? என்ன பேர் சொன்னாரு? மாட்டோதேன் செட்டியார். மாட்டோதேன் மாட்டோகர் செட்டியார்னு. ஆனா ஒரு மாட்டோகர் செட்டியார் சொன்னாரு. அப்படிதானே பேர் பாருங்க, மாட்டோகர் செட்டியாருங்க. அந்த பேர்ல மாட்டோட்டா செட்டியார். மாட்டோட்டா செட்டியார். என்ன? மாட்டோட்டா செட்டியார். சரி சரி. என் பெயரோ பொறுமடா. என் பெயரோ மாசோட்டான் செட்டியார். மாசோட்டான் செட்டியார். அப்படி மாசோட்டான் செட்டியாராக இருந்தாலும் காவேரி பட்டணம் என் நாடு. இப்படிப்பட்ட என்னைய பெற்றார்களே என் தாய் தந்தை யாரு? உங்களையும் ஒரு பிள்ளை நினைச்சு பெற்றிருக்கிறாங்களே. இல்லையா, உங்களையும் ஒரு மகனாக சொல்லி பெத்து எடுத்தாங்களே தாயார் தந்தையார். அப்படியா? ஆமாங்க. என்ன பெற்ற தந்தை யாரோ?
சாமி என்னை பெற்றார்களே ஆமாங்க என் தாய் தந்தை யார்? யாருங்க? என் தந்தை யாரோ தனக்கு செட்டியார். தனுக்கு செட்டியார். என்ன செட்டியார்? தனுக்கு செட்டியார். தனக்கு செட்டியார். ஆமாப்பா தனக்கு செட்டியார். தமுக்கு செட்டியார் இல்லைங்க. தனுக்கு செட்டியார். என் தாயோ தனலட்சுமி. ஆமா தனலட்சுமி பிள்ளைங்களா? இந்த மாச்சோட்டான். எங்க தனலட்சுமி பிள்ளைங்க வந்துருக்கு. தனலட்சுமி விட்டு போய்ங்க. எந்த தனலட்சுமி சொல்ற? நம்ம வெத்தலக்காரி தனலட்சுமி பையன் தானே இது? வெத்தலக்காரி இல்லப்பா. சந்தையிலையாடா? காவேரிப்பு பட்டணம் சொல்றேன். காவேரிப்ப பட்டணம். ஆமா. சரி சரிங்க. அப்படி என் தாயோ தனலட்சுமி தந்தையார் தனுக்கு செட்டியார். தனக்கு செட்டியாருக்கு பெற்று என்னை தாளாட்டி சீராட்டி பாங்குடல வளர்த்து என்ன எந்த குறை இல்லாம படிக்கி 10 மாதம் 300 நாள் 3000 திவசம் ஆடி அங்கத்திலே சுமந்து என்ன ராரி ராரின்னு எங்க அம்மா டொம்போ டொம்போன்னு தூரி தூரின்னு தூரி 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 தூரின்னு என்னை தாளாட்டி சீராட்டி என்னை வளர்த்து வாலிபம் செய்தாங்களே. இப்படிப்பட்ட என் தாய் தந்தை அதாவது தனக்கு செட்டியாரும் தனலட்சுமி தனலட்சுமி அம்மைக்கு நான் அள்ளிச்சலமாக ஒரு மகன் பிறந்தேன். செட்டியார் நீங்க பிறந்தீங்க. ஆமாப்பா. சரி சரிங்க. அப்படி இருந்தாலும் பிறந்திருந்தாலும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலைங்க? செய்வீங்களா? சேவிங் செய்யற வேலை இல்லைங்க. உங்களுக்கு என்ன வேலைங்க? எனக்கு என்ன வேலை தெரியுமா? அதாவது தினந்தோறும் எனக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? நானும் கப்பல் ஓட்டும் செட்டியார். நீங்களா? ஆமா கப்பல் ஓட்டுறவர். ஆமா சரிங்க. ஓடும் கப்பல் 1 லட்சம், உடையும் கப்பல் 1000. அடேங்கப்பா. இந்த கப்பல் ஓட்டும் செட்டியாரு இதோ எனக்கு அதாவது கப்பலை ஓட்டி கடல் கடந்து நான் எங்க செல்வது? வணிக வியாபாரி. ஓ வணிக வியாபாரி. ஆமா வியாபாரம் பண்றவரு நீங்க. ஆமா. தங்க விற்கும் செட்டியாரு, தனி கடைக்கு வியாபாரி, முத்துரைக்கும் செட்டியாரு, முகக்கடைக்கு வியாபாரி. ஆமா சரி சரி. இப்படி நாங்க அதாவது வணிகம் செய்யக்கூடிய வணிக செட்டியார். வணிக செட்டியார் நீங்க. ஆமா. நாடு நாடா போய் ஆமா வியாபாரம் செய்யக்கூடியவர். ஆமா. வெளிநாடுக்கு சென்று அதாவது வியாபாரம் செய்வது. சரிங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா நான் போனா 6 மாசம் வந்தா 3 நாள் இருப்பேன். ஏங்க திருப்பி வந்து வியாபாரம்ப்பா. ஓ போனா 6 மாசம் திரும்பி வந்தா 3 நாள் தான் வீட்டுல இருப்பீங்க. வியாபாரம் காசு காசு வேணும். காசு? ஆமா. காசு என்ன ஒண்ணு இல்லைங்க. இந்தியக்காரா வயசு இருக்கும் போது தான் சம்பாதிக்க முடியும். ஆமாங்க. இப்படி வயசானா சம்பாதிக்க முடியும். அதாவது குச்சி ஊனி வச்சு போறவர்லாம் சம்பாதிக்க போறாரு. முடியாதுங்க. முடியாது. நீ போய் கோமல் சம்பள கோமல் ஒரு சில பூந்து அதாவது வயசு வாலிப இருக்கும் போது தான் சம்பாரிச்சு 10 ரூபா முன்ன பண்ண சம்பாரிச்சு வைக்கணும். எப்படி? அதனால இப்ப எல்லாம் சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு போயிடுறேன். அப்புறம் பின்னாடி என்ன பண்ண முடியும்? பின்னாடி ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. பின்னாடி பண்ண முடியாது. ஆமா பின்னாடி பண்ண முடியாது. அதனால காசு பணம் வேணும் என்பதற்காக வேண்டி இப்படி கடல் கடந்து வியாபாரம் செய்யறேன். சரி. அதனாலதான் போனா 6 மாசம் வேலை. 6 மாசம் வேலை. வீட்டுக்கு வந்தா 3 நாள் தான் இருப்பேன். 3 நாள் தான் இருப்பீங்க. திரும்ப வேலைக்கு போயிருவேன். அப்படி போயிருவீங்க. வியாபாரம் ஏன்னா வியாபாரம் கிட்டுமில்ல. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. தங்க விக்கும் அதாவது வியாபாரி, தனி கடைக்கு வியாபாரி, தங்க விக்கும் செட்டியார், முதல் கடைக்கு வியாபாரி. இப்படி வியாபாரம் செய்துட்டு நான் போன வந்துறது. அப்படி இருந்தாலும் எனக்கு மாலை தெரிந்தாலே என் தேவி. மகா திருமணம் ஆயிடுச்சுங்களா? ஓ தங்களுடைய மனைவி பெயர் என்னங்க? தெரியாதுங்களே.
யார் வரணுங்களே? நான் மாலையிட்டு என் மங்கையா ஆசைக்கும் பாசத்துக்கும் அன்புக்கும் நிறைந்தவளாக விளங்கக்கூடிய என் தேவி ஆர்த்தி பெருமா. யாருங்க? என் தேவியோ வர்ணமலை. ஓ, உங்கள் தேவியால் வர்ணமலை. என் தேவியுடைய பெயரோ வர்ணமலை. சரி சரிங்க. ஆனா கணவரை கடவுளாக நினைப்பார். யாரும் உங்களுடைய மனைவி வர்ணமலை. எப்படி கணவனை கடவுளாக நினைத்து ஆமா இதோ கணவனை கடவுளாக நினைத்து தினந்தோறும் வேண்டியான அதாவது பூமரெல்லாம் கொய்து என் பாதத்தை வணங்குவாள் என் தேவி. தேவியால் அப்படிப்பட்டவள் வர்ணமலை என்ற ஒரு பெண்ணை நான் மணமாலை சூட்டினேன். நீங்க உண்மைதான். சரி சரிங்க. எந்த ஒரு அதாவது நாங்கள் வியாபாரம் செய்திருந்தாலும் என் தேவிடத்தை சொல்லிட்டு விடைபெற்று நான் சென்றாலும் அன்பா சாமி கஷ்டம் இல்லாம சம்பாதிக்கணும். ஆமாங்க. வேலை காசு பணம் காசு பணம் காசு பணம் தான் வேணுங்க. ஆமா வேலை பணம் வேலை பணம். ஆமா இது மட்டும் இருந்தா போதும். ஆமா வேற என்னடா வேணும் உனக்கு? வேற எதுவும் வேணாங்க. அப்படிப்பட்ட கஷ்டம் இல்லாம சம்பாதிப்பேன். எப்படி கஷ்டம் இல்லாம சம்பாதிப்பீங்க? நாங்களோ செட்டியாருடைய வம்சம். சரி சரிங்க. அதனால இங்க இருந்து போய் கை வீசிட்டு போவேன். டேய் கை வீசிட்டு போறது. ஆமா ஒரு கடை கண்டு அதாவது ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு மிச்சர் வாங்குவேன். ஒரு 50 ரூபாய்க்கு மிச்சர் வாங்குவேன். 50 ரூபாய்க்கு மிச்சர் வாங்குறீங்க? ஆமா. அத ஒரு 100 பொட்டணமா கட்டுவேன். ஒரு பொட்டணம் 5 ரூபானா 100 பொட்டணத்துக்கு என்னாச்சு? அதே சாமி 25 ரூபா. எவ்வளவு 500 ஆச்சுங்க. அப்போ நான் வாங்கினது எவ்வளவு? 50 ரூபாங்கய்யா. எனக்கு லாபம் 450 ரூபா. யாரையும் இது பண்ணல நானு. யாரையும் ஏமாத்தல, திருடவும் இல்ல. ஆமா 50 ரூபாய்க்கு மிச்சம் வாங்கி போட்டு 100 பொட்டணம் கட்டி அடே சாமி அடே என் பழைய குட்டிய புட்டை எப்பேற்பட்ட அறிவு பாருங்க. நம்மளா இருந்து என்ன பண்ணிருப்போம்? 50 ரூபாய்க்கு வாங்கி தின்னு போட்டு இருக்கிறது கொஞ்சமா போட்டு போய் நம்ம செய்வோம். பாருங்க கஷ்டம் இல்லாம சம்பாதிக்கக்கூடிய இந்த செட்டியார் வம்சம் நான் பிறந்தவன். இப்படி இருந்தாலும் ஆனா எனக்கென்று ஒரு குறை. அது நினைத்தால்தான் கவலா ஒரு மெழுகாகப்பட்டது அனலே பட்டா எப்படி உருவோம் அது போல மனமே உருகுகிறா நண்பா.
சந்தோஷமா இருந்தீங்க. போனா 6 மாசம் வந்தா 3 நாள் தான் இருப்பீங்க. அப்புறம் எனக்கு காசுதான் முக்கியம் சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்க. திடீர்னு அழுவுறீங்களே ஏசாமி, என்னங்க நடந்தது? எத்தனைதான் காசு பணம் ரொக்க ரோஜனமாக இருந்தாலும் சாமி, இந்த காவேரியப்ப பட்டணத்துல இந்த மாசுவட்டானுக்கும் சரி மாசுவட்டானுக்கும் மனைவியா விளங்கக்கூடிய வர்ணமலைக்கும் எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லடா. குழந்தை என்பது இல்லையா? குழந்தை என்பது எல்லாத ஒரு பெருத்தது ஒரு குறை. இந்த மண்ணால எனக்கு மைந்தல் இல்லையடா என்பதுதான் ஒரு பெருத்தது ஒரு குறை. ஒரே ஒரு குறை மட்டும்தான். இந்த குறை நினைத்தால் என் மனமாகப்பட்டது சஞ்சலமாகவே இருக்கிறதா. நாங்கள் எத்தனையோ தெய்வத்தை எல்லாம் வழிபாடு செய்தீர்கள். இருந்தாலும் என் அப்பனா விளங்கக்கூடிய நாங்க சிவனுடைய பக்தர். நீங்கள்? நான் சிவனுடைய பக்தன். சரி, அதுக்காக என்ன செய்வோம் திருவிரமா? என்னங்க செய்வீர்கள்? தினந்தோறும் அப்பனாக விளங்கக்கூடிய ஒன்னானப்பட்ட பரமேஸ்வரன் சிவபெருமானை அந்த கைலேசநாதர நண்பா நான் 5 அடி கிழங்க செஞ்சியா அந்த ஆண்டவனை வணங்குவோம். வணங்குவீங்க. 10 அடிக்கு லிங்கம் செஞ்சு அந்த பரமேஸ்வரனை வணங்குவோம். வணங்குறீங்க. அந்த உண்ணானப்பட்ட சிவபெருமானை அனுதினமும் நாங்கள் பூஜை செய்வோம். சரிங்க. காலையும் மாலை நூலை 3 வேளை தவறாம படிக்கு சிவனாரை வேண்டி நாங்கள் சிவ பூஜை செய்வோம். சிவ பூஜை செஞ்சு வரீங்க. ஆமா. சரி சரிங்க. இப்படிப்பட்டவனுக்கு என் மனைவி வாய்த்தாலே வர்ணமலை. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்திருக்கவே முடியாது. என் மனைவி கனவு அதாவது கணவராக நினைத்து அனைதினம் பூஜை செய்வான். பூஜை செய்யறாங்க. ஆமா. அப்படிப்பட்டவ எந்த ஒரு குறை நிற்க மாட்டான். சரிங்க. அது அப்படியா? அவளை போல ஒரு நல்லவளே ஒரு பெண்ணே கிடையாது. உங்க பொண்டாட்டி மாதிரி ஒரு உலகத்துல யாரும் நல்லவங்களே கிடையாது. சரி, அப்படிப்பட்டவ மிகப்பெரிய பாக்கியம் செய்திருக்கணும் நான் அடைவதற்காக வேண்டி. சரி சரி. அதனால இந்த மாதோட்டா நான் அழைத்தேன் என்று சொல்லி நான் வியாபாரத்துக்கு போகணும். வந்து 3 நாள் ஆச்சு. அதனால சீக்கிரமா சென்று என் தேவி அழைத்து வந்தா சில வாய்வார்த்தை சொல்லிவிட்டு நான் புறப்படுவேன். சரிங்க. அதனால நீங்க என் மனைவியை வர்ணமலை அழைத்து வா. கூட்டு வரேன். செட்டியாராகப்பட்டவர் தன் மனைவி வர்ணமலையை அழைக்க வர்ணமலையாகப்பட்டவரை சபைக்கு வரும் விதம் காண்க.